தியேட்டர்ல எல்லாத்தையும் நான் பார்த்தேன். என்ன சொல்ற கார்த்திக்? விளையாடுறிய நீ? பிச்சிருவேன். படத்துக்கு போக மாட்டேன்னு சத்தியம் வேற. என்ன பேசுற நீ? யார எங்க பாத்துட்டு என்ன சொல்ற? சத்தியமா நான் டியூஷன்ல இருந்தா வரேன். இவ்வளவு நேரம் நானும் குட்டி ரேவதி அங்கதான் இருந்தோம். நீ வேணா குட்டி ரேவதி போன் பண்ணி கேளு. குட்டி ரேவதியா? அவெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட். அவ மூஞ்சியா அவ ஆளும் கையில துப்பட்டா வெட்டி சுத்திட்டு இருக்கா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. நீ ஏன் ஃப்ரெண்ட் திட்ட? நான் உன் ஃப்ரெண்ட் திட்டுவேன். திட்டுவியா? டேய் டேய் இப்ப திட்டு பார்க்கலாம். திட்டு. டேய் நீ பார்த்தலடா. சொல்டா. விடுறா. சொல்லு 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 சொல்லு. சொல்றா. டேய், எனக்கு என்னமோ அந்த பொண்ணுதான் இந்த பொண்ணான்னு சந்தேகமா இருக்குடா. இல்ல தங்கச்சி இருக்குன்னு சொன்னா, ஆனா இப்படி ஒரு தங்கச்சி இருப்பான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலங்க. எப்படின்னா எப்படி? வாய் வரைக்கும் வந்துருச்சுல. குட்டிச்சாத்தானா? சேச்சே அதெல்லாம் இல்லைங்க. சரி, அம்மா எல்லாம் அடிக்கடி பேசி இருக்காங்க. நீங்க இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட ஹாஸ்டல் போன் பண்ணது இல்ல? ஏன் பேசல? 4 வாட்டி பேசியிருக்கேன். 4 வாட்டியா? யார்கிட்ட? உங்ககிட்ட தான். ஏன் கிட்டயா? ஆமா. என்னப்பா பாலு, நல்லா இருக்கியா? கார்த்திக் எங்க போயிட்டான் அவன்? என்னப்பா 4 வருஷமா போன்லயே பேசிட்டு இருக்கே, வந்து மூஞ்சி காட்டிட்டு போக கூடாதா? என்னங்க என்னங்க டேய், எவனாவது பொண்ணை பெத்து ஹார்லிக்ஸ் பூஸ்ட் குடுத்து வளர்த்து வைப்பா, ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல போட்டுட்டு வந்து ஓட்ட பைக்ல நீங்க தள்ளி